ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மினிட்ஸ் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மொபிவிக்கோட ஹராஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மொபிவிக்கில் லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ எப்போயாவது கட்ட தவறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஹராஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபிவிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் லோனுங்கிற செக்ஷனில் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் டியூ சின்ஸ் 5th January 2025. சரியா? அதாவது இந்த மந்த்து இதான் ஜனவரி 5th ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்குது, அது ஓவர் டியூ ஆகிருக்கு. அதுக்கு அவன் போட்டிருக்கிற டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பாருங்கள் 16,000. ஓகேவா? அதாவது 80,000, அதாவது 80,000 லோன் வாங்கியிருந்தது. அது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாருங்கள் 35%. ஆர்பிஐ விதித்த அந்த ரூலை விட அதிகமாக ஓவராக மீறி போயிருக்கிறான். சேங்ஷன் அமௌண்ட் 80,000. ஓகே, இஎம்ஐ சம்மரியை பாருங்கள். இஎம்ஐ சம்மரி பெய்டு சோஃபார் 48,000 பே பண்ணியாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் 48, இன்னும் 48 இருக்குது. சரியா? 74 தான் கொடுத்துருக்குறான். மீதி 40, 80, 96, 97,000 கட்ட வேண்டியிருக்கு. 97,000 கட்ட வேண்டியிருக்கு. சரியா? எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு? 84, 94, 23,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. ஓகே, சரி. இஎம்ஐலாம் கரெக்டாக தான் கட்டிட்டு வந்திருக்கு. ஒரு இஎம்ஐ வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்படியே இஎம்ஐ மிஸ் ஆனால் கூட அந்த மந்தில் அந்த இஎம்ஐ வந்து கட்டி முடிச்சுக்க தான் செஞ்சுருக்கோம். ஓகேவா? அவங்களுடைய ஹராஸ்மெண்ட்டை பாருங்கள். இப்போ வந்து வாட்ஸ்அப் போய்க்கிறேன். இதுதாங்க, இங்கே பாருங்கள், ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் போன மந்த்துன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் பே ஆன் January 24th. ஓகேவா? அதாவது டிசம்பருக்குரியது பே பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் ரிலேஷன் டு தி லோன் டேக்கன் பை யூ நோட்டீஸ் ஹாஸ் பீன் இஷ்யூட் வில் பி சென்ட் டு யுவர் ஹோம் என்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஹலோ பாஸ், என்ன அவ்வளவு கேர்லெஸ்ஸு? மெசேஜை பார்த்தீங்களா? மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. மொபிவிக்கு பேமெண்ட் பண்ணலை, கால்ஸ் அண்ட் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போது நான் உங்கள் மொத்த ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட்டுக்கும் உங்கள் ஃபோட்டோ அனுப்பி லோன் வாங்கி கட்டலைன்னு சொல்லணும். சரி, ஓகே, அப்படியே பண்ணுறேன்ப்பா, தேங்க்யூ. ஓகேவா? 25th பே அப்படின்னு சொன்னதுக்கு வாட் இஸ் திஸ், ஆல்ரெடி டூ லேட்டு, ஏற்கனவே ரொம்ப லேட்டு, ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட் ரிப்ளை அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு 25th பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் பரவாயில்ல, அத்தனை இஎம்ஐ வந்து கட்டி முடிச்சிருக்கு. சரியா? லேட்டானாலும் லேட் ஃபீயோட கட்டி தான் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ்லாம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு ஹராஸ்மெண்ட் தான். சரியா? இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு பேமெண்ட்டு பண்ணக்கூடாது. சரியா? பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு பேமெண்ட் கூட பண்ணாமல் இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் தான் எங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் மொபிவிக்கில் அந்த 7 days லோன் ஆப் மாதிரி இவங்களும் கொஞ்சம் இறங்கியிருக்கிறாங்க. பார்த்துடலாம். பேமெண்ட் ஆனால் கண்டிப்பாக பண்ணிடுவோம், இவர் மந்த் பண்ணிடுவோம். ஆனால் இதுக்கு மேலேயும் இதே மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடைக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு மிரட்டல் இது மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னா சும்மா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம வந்து அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சுருக்கான், அதை நம்ம கட்டிட்டு வரோம். அதுக்கு மீறியும் இந்த மாதிரி 1 month லேட்டான அதுக்குள்ளே அவங்கள அவசரத்தை பாருங்கள். இது மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணால் அப்படின்னா துணிஞ்சு ஆர்பிஐ அடிங்க, கம்ப்ளைண்ட் அடிங்க, பார்த்துக்கலாம். ஓகே, பை.